வணக்கம். தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன் நான் சிபிஎம் ஷியாம். நான் நாகரத்னம் தீர்தர்ஷினி. முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அமைச்சர்களும் ராஜாங்க அமைச்சர்களும் மற்றும் மாவட்ட இணைப்பு குழு தலைவர்களும் இன்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம். புதிய அமைச்சரவை பதவியேற்ற பின்னர் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடு. உலகளாவிய ரீதியில் 2,66,121 பேர் 24 மணித்தியாலங்களில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி இருப்பதாக ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவிப்பு. அமெரிக்க பிரஜைகள் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தமது நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதிப்பு. பங்களாதேஷ் அணியின் சகலத்துறை ஆட்டக்காரர் ஷகீப் அல் ஹசனுக்கு மீண்டும் சர்வதேச போட்டிகளில் விளையாட சந்தர்ப்பம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகளில் உள்நாட்டு செய்திகள். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். இந்த நிகழ்வு கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු කැබිනට් අමාත්‍යවරුන් දිවුරුම් දීමයි යෙදී ඇත්තේ. ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ අතිගරු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමන් பாதுகாப்பு, நிதி, புத்த சாசன, சமய, கலாச்சார விவகாரம், நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු අග්‍රාමාත්‍ය මහින්ද රාජපක්ෂ මැතිතුමන් දිවුරුම් දියුන් අවස්ථාව. தொழில் அமைச்சராக நிமால் ஸ்ரீபாலடி சில்வா பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கல்வி அமைச்சராக GL பீரிஸ் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சுகாதார அமைச்சராக பவித்ரா வன்னியாராச்சி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சராக தினேஷ் குணவர்தன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மீன்பிடித்துறை அமைச்சராக டக்ளஸ் தேவானந்தா பதவி பிரமாணம் செய்து கொண்டார். போக்குவரத்து அமைச்சராக காமினி லோக்ககே பதவி பிரமாணம் செய்து கொண்டார். வர்த்தகத்துறை அமைச்சராக பந்துல குணவர்தன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சராக CB ரட்நாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அரசு சேவை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக ஜனக பண்டார தென்னகோன் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். வெகுஜன ஊடகத்துறை அமைச்சராக கெஹலிய ரம்புக்வெல்ல பதவி பிரமாணம் செய்து கொண்டார்.
நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக சமல் ராஜபக்ச பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மின்சக்தி அமைச்சராக டலஸ் அழகப்பெரும பதவி பிரமாணம் செய்து கொண்டார். நெடுஞ்சாலைகள் அமைச்சராக ஜோன்சன் பெர்னாண்டோ பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கைத்தொழில் அமைச்சராக விமல் வீரவன்ச பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சுற்றாடல் துறை அமைச்சராக மஹிந்த அமரவீர பதவி பிரமாணம் செய்து கொண்டார். காணி அமைச்சராக SM சந்திரசேன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். விவசாய அமைச்சராக மஹிந்தானந்த அலுத்கமகே பதவி பிரமாணம் செய்து கொண்டார். நீர்வளங்கள் அமைச்சராக வாசுதேவ நாணயக்கார பதவி பிரமாணம் செய்து கொண்டார். வலுசக்தித்துறை அமைச்சராக உதய கம்மன்பில பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பெருந்தோட்டத்துறை அமைச்சராக ரமேஷ் பத்ரன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சுற்றுலாத்துறை அமைச்சராக பிரசன்ன ரணதுங்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். துறைமுக மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சராக ரோஹித அபேகுணவர்தன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நாமல் ராஜபக்ச பதவி பிரமாணம் செய்து கொண்டார். நீதி அமைச்சராக ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இன்று இராஜாங்க அமைச்சர்களும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். உள்ளக பாதுகாப்பு உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் அனைத்து முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சராக சமல் ராஜபக்ஷ பதவி பிரமாணம் செய்து கொண்டார்.
வெளிநாட்டு தொழில் மேம்பாடு மற்றும் சந்தை பல்வகைப்படுத்தல் ராஜாங்க அமைச்சராக பிரியங்கர ஜெயரத்ன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சூரிய சக்தி, காற்று வலு மற்றும் நீர்மின் உற்பத்தி செயல்திட்ட அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக துமிந்த திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பத்திக் கைத்தறி ஆடை மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்திகள் ராஜாங்க அமைச்சராக தயாசிரி ஜெயசேகர பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கூட்டுறவு சேவை, விற்பனை, அபிவிருத்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக லசந்த அழகியவண்ண பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சிறைச்சாலைகள் புனரமைப்பு மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சராக சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வளிப்பு. தேங்காய், கீத்தூள், பணம் மற்றும் ரப்பர் உற்பத்திகளை மேம்படுத்தல் மற்றும் அதனை அண்டிய தொழில்பொருள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பல்வகைத்தன்மை ராஜாங்க அமைச்சராக அருந்திக பெர்னாண்டோ பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கிராமிய வீதிகள் மற்றும் வேறு அடிப்படை வசதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக நிமல் லங்சா பதவி பிரமாணம் செய்து கொண்டார். வீதிகள் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள். குதம் பஹசுகம் பஹாலும் அங்கன எண்ணெய் குதங்கள் வசதிகள், கொள்கலன் முனையம், துறைமுக வளங்கள் வசதிகள், படகுகள், கப்பல் கைத்தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக ஜயந்த சமரவீர பதவி பிரமாணம் செய்து கொண்டார். படகுகள் மற்றும் கப்பல் தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக காணி முகாமைத்துவ செயல்பாடு, அரச வியாபார காணிகள் மற்றும் சொத்துகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக ரோஷான் ரணசிங்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். காணி முகாமைத்துவ அலுவல்கள் மற்றும் அரச தொழில் முயற்சி காணிகள் மற்றும் சொத்துக்கள் அபிவிருத்தி. நிறுவன தோட்ட மறுசீரமைப்பு, தேயிலை தோட்டங்களை அண்டிய விதை உற்பத்தி, தேயிலை தொழிற்சாலைகள் நவீனமயப்படுத்தல், தேயிலை ஏற்றுமதி மேம்பாடு ராஜாங்க அமைச்சராக கனக ஹீரத் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். தோட்டங்களை சீர்திருத்துதல், தேயிலை தோட்டங்கள் சார்ந்த பயிற்சிகைகள் மற்றும் தேயிலை தொழிற்சாலைகளை நவீனமயப்படுத்தல் மற்றும் தேயிலை ஏற்றுமதி மேம்பாடு. தேசிய மரபுரிமைகள், நுண்கலைகள் மற்றும் கிராமிய கலைகள் அபிவிருத்தி செயற்பாட்டு ராஜாங்க அமைச்சராக விதுர விக்ரமநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். விக்ரமநாயக்க அவர்கள் தேசிய மரபுரிமைகள், அருங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு அலுவல்கள். அறநெறி பாடசாலைகள், பிக்குகள் கல்வி, பிரிவினா மற்றும் பௌத்த பல்கலைக்கழக ராஜாங்க அமைச்சராக விஜித்த பேருகூட பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சமுர்த்தி, மனை பொருளாதாரம், நுண்ணிதி, சுய தொழில், வியாபாரம் அபிவிருத்தி மற்றும் குறை பயன்பாட்டு அரச வளங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக ஷெஹான் சேமசிங்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். உர உற்பத்தி மற்றும் வளங்கள், ரசாயன உரம் மற்றும் கிருமி நாசினிகள் உபயோகம் மேற்பார்வை ராஜாங்க அமைச்சராக மொஹாண்டி சில்வா பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மாணிக்க மற்றும் ஆபரணங்களை ஆண்டிய கைத்தொழில் ராஜாங்க அமைச்சராக லொஹான் ரத்வத்த பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கைத்தொழில் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ லொஹான் ரத்வத்தி அவர்கள். போக்குவரத்து, ஒழுங்குறுத்தல், பஸ் போக்குவரத்து சேவை மற்றும் ரயில் பெட்டிகள், மோட்டார் வாகன கைத்தொழில் ராஜாங்க அமைச்சராக திலும் ஆவணுகம்ம பதவி பிரமாணம் செய்து கொண்டார். வனஜீவராசிகள் பாதுகாப்பு, யானைகள் வேலி மற்றும் வடிகான் கட்டமைப்பு உட்பட பாதுகாப்பு செயற்திட்டம் மற்றும் காடுகளை மீள வளர்ப்பு செய்வது மற்றும் வனவளங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக விமல வீர திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி, முன்பள்ளி பாடசாலைகள் மற்றும் ஆரம்ப கல்வி பாடசாலைகள் அடிப்படை வசதிகள் அபிவிருத்தி மற்றும் கல்வி சேவைகள் ராஜாங்க அமைச்சராக PL நிஷாந்தடி சில்வா பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பிரம்புகள், பித்தளை, கலி, மர உற்பத்திகள் மற்றும் கிராமிய கைத்தொழில் மேம்பாடு ராஜாங்க அமைச்சராக பிரசன்ன ரணவீர பதவி பிரமாணம் செய்து கொண்டார். விமான சேவைகள், ஏற்றுமதி வலய அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக DV சாணக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலயங்கள் அபிவிருத்தி. கால்நடை வளங்கள், கால்நடை மேம்பாடு மற்றும் பாட்பண்ணை மற்றும் கோழி வளர்ப்பு துறை ராஜாங்க அமைச்சராக DB ஹேரத் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பால் மற்றும் முட்டை சார்ந்த தொழில்.
ශෂීන්ද්‍ර රාජපක්ෂ நெல் மற்றும் தானிய காபனிக் உணவு, மரக்கறி, பழங்கள், மிளகாய், வெங்காயம் மற்றும் கிழங்கு உற்பத்தி மேம்பாட்டு, விதை உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப விவசாய ராஜாங்க அமைச்சராக சஷீந்திர ராஜபக்ஷ பதவி பிரமாணம் செய்து கொண்டார். நகர அபிவிருத்தி, கரையோர பாதுகாப்பு, கழிவகற்றல் மற்றும் சமூக தூய்மையாக்கல் ராஜாங்க அமைச்சராக நாலக குடஹேவா பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பாதுகாப்பு, கழிவுப் பொருள் அகற்றிகை மற்றும் சமுதாய தூய்மைப்படுத்தல். பெருந்தோட்ட வீடமைப்பு, சமுதாய உட்கட்டமைப்பு ராஜாங்க அமைச்சராக ஜீவன் தொண்டமான் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள் தோட்ட வீடமைப்பு மற்றும் அஜித் நிவாட் கப்ரால் மெதித்துமா. நிதி மற்றும் மூலதனம், வர்த்தக மற்றும் அரசு தொழில் முயற்சி ராஜாங்க அமைச்சராக அஜித் நிவாட் கப்ரால் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அவர்கள் நிதி, மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் மருந்துற்பத்தி வளங்கள் மற்றும் மேற்பார்வை ராஜாங்க அமைச்சராக சன்ன ஜயசுமன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். வழங்குகள் மற்றும் ஒழுங்குறுத்துகை. சீதா அரம்பேபுல மேத்தின் துமியன். தொழில் தேர்ச்சி, தொழிற்கல்வி ஆய்வு மற்றும் புதிய உற்பத்திகள் ராஜாங்க அமைச்சராக சீதா அரம்பேபுல பதவி பிரமாணம் செய்து கொண்டார். தொழில் கல்வி மற்றும் தகவல் வலய ஒத்துழைப்பு விவகார ராஜாங்க அமைச்சராக தாரக பாலசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அடுத்ததாக கௌரவ தாரக பாலசூரிய அவர்கள் கிராமிய வீடமைப்பு மற்றும் கட்டுமான கட்டட பொருள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக இந்திக்க அனுருத்த பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அலங்கார மீன்கள், நன்னீர் மீன்வள இறால் உற்பத்தி, மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி, ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகள், மீன்கள் ஏற்றுமதி ராஜாங்க அமைச்சராக காஞ்சன விஜயசேகர பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கிராமிய மற்றும் பிரதேச குடிநீர் விநியோக செயல்திட்ட அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக சனத் நிஷாந்த் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மகாவலி வலயத்தை ஆண்டிய அணைக்கட்டுகள் மற்றும் பொதுமக்கள் பொது அடிப்படை வசதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக ஸ்ரீபால கம்லத் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்ற ராஜாங்க அமைச்சராக சரத் வீரசேகர பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கிராமிய வயல்கள் மற்றும் அதனை அண்டிய வாவிகள், நீர்த்தேக்கங்கள், நீர்ப்பாசன அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக அனுராத ஜெயரத்ன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். தபால் சேவைகள் மற்றும் வெகுஜன ஊடக தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக சதாசிவம் வியாழேந்திரன் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கிராமிய மற்றும் பாடசாலை விளையாட்டு அடிப்படை வசதிகள் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சராக தேனுகா வீதானகமகே பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சுதேச வைத்திய மேம்பாடு, கிராமிய மற்றும் ஆயுர்வேத வைத்திய அபிவிருத்தி மற்றும் சமூக சுகாதார ராஜாங்க அமைச்சராக சிசிர ஜெயக்கொடி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மாவட்ட இணைப்புக்குழு தலைவர்களும் இன்று நியமிக்கப்பட்டனர். இவர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். கொழும்பு மாவட்ட இணைப்புக்குழு தலைவராக பிரதீப் உந்துகுடன் நியமிக்கப்பட்டார். சஹான் பிரதீப் வித்தான கம்பஹ மாவட்டத்தின் இணைப்புக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். களுத்துறை மாவட்டத்தின் இணைப்புக்குழு தலைவராக சஞ்சீவ எதிரிமான நியமிக்கப்பட்டார். வசந்தயாப பண்டார காண்டி மாவட்டத்தின் இணைப்புக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். மாத்தறை மாவட்டத்தின் இணைப்புக்குழு தலைவராக நாளக பண்டார கோட்டைகுடன் நியமிக்கப்பட்டார். நுவரெலியா மாவட்ட இணைப்புக்குழு தலைவராக எஸ்பி திசாநாயக்க நியமனம் பெற்றார். சம்பத் அத்துக்கோரல காலி மாவட்டத்தின் இணைப்புக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். மாத்தறை மாவட்டத்தின் இணைப்புக்குழு தலைவராக நிபுணர் ராணவக நியமிக்கப்பட்டார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் இணைப்புக்குழு தலைவராக உப்புல் கலபதி நியமிக்கப்பட்டார். அங்கஜன் ராமநாதன் யாழ் மாவட்டத்தின் இணைப்புக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தின் இணைப்புக்குழு தலைவராக டக்ளஸ் தேவானந்தா நியமனம் பெற்றுள்ளார். வவுனியா மாவட்டத்தின் இணைப்புக்குழு தலைவராக கே திலீபன் நியமிக்கப்பட்டுள்ளார்.
கே காதர் மஸ்தான் மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் இணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். அம்பாறை மாவட்டத்தின் இணைப்பு குழு தலைவராக டி வீரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். கபில அத்துக்கூறுல திருகோணமலை மாவட்டத்தின் இணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். குணபால ரத்னசேகர குருநாகல் மாவட்டத்தின் இணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். புத்தளம் மாவட்டத்தின் இணைப்பு குழு தலைவராக அசோக பிரியாந்தன் நியமிக்கப்பட்டார். அனுராதபுரம் மாவட்டத்தின் இணைப்பு குழு தலைவராக எச் நந்தசேன நியமிக்கப்பட்டார். அமரகீர்த்தி ஆத்துக்கூரல பொலன்னருவி மாவட்டத்தின் இணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். பதுளை மாவட்டத்தின் இணைப்பு குழு தலைவராக சுதர்ஷன தெனிபிட்டிய நியமனம் பெற்றார். குமாரசிறி ரத்நாயக்க மொனராகலி மாவட்டத்தின் இணைப்பு குழு தலைவர் ஆவார். ரத்தினபுரி மாவட்டத்தின் இணைப்பு குழு தலைவராக அகில எல்லாவில நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜிகா விக்ரமசிங்க கேகாலை மாவட்டத்தின் இணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தியவதன நிலைமை நிலங்கதேலவினால் வரவேற்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் 4 ஆலயங்களின் நிலைமைகளும் பங்கேற்றனர். தலதா மாளிகையில் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டதன் பின்னர் அந்த வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த விசேட பிரமுகர்களுக்கான புத்தகத்தில் பிரதமர் நிகழ்வுகள் தொடர்பில் பதிவு செய்தார். பின்னர் தியவதன நிலைமை நிலங்கதேலவினால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. அங்கு கூடியிருந்தவர்களுடன் ஜனாதிபதியும் பிரதமரும் கலந்துரையாடினர். தமது 50வது ஆண்டின் அரசியல் பயணத்தில் 9வது பாராளுமன்றத்தில் பிரதமராக பதவியேற்றுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பதவியேற்பு நிகழ்வை முன்னிட்டும் நாட்டு மக்களுக்கு நல்லாசி வேண்டியும் வடமாகாண அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பதவி பிரமாணம் செய்ததையொட்டி அம்பாறை மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை நிகழ்வு இடம்பெற்றன. அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கம், வடகிழக்கு மாகாண ஜீவோதய நலம்புரி நிறுவனம், அகில இலங்கை மக்கள் ஜனநாயக கட்சி, ஸ்ரீலங்கா அரச சேவை மற்றும் மாகாண அரச சேவை தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் எஸ் லோகநாதன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. செய்திகள் நிறைவில் சாராம்சம். புதிய அமைச்சர்களும் ராஜாங்க அமைச்சர்களும் மற்றும் மாவட்ட இணைப்பு குழு தலைவர்களும் இன்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம். புதிய அமைச்சரவை பதவியேற்ற பின்னர் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடு. உலகளாவிய ரீதியில் 2,66,121 பேர் 24 மணித்தியாலங்களில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதாக ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவிப்பு. அமெரிக்க பிரஜைகள் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தமது நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதிப்பு. பங்களாதேஷ் அணியின் சகலத்துறை ஆட்டக்காரர் சஹிப் அல் ஹசனுக்கு மீண்டும் சர்வதேச போட்டிகளில் விளையாட சந்தர்ப்பம். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.